தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி கிறிஸ்தவர்களின் ஜெபங்கள் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி கிறிஸ்தவர்களின் ஜெபங்கள் என்ற தலைப்பில் ஒரு 4 பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்லி டயத்துக்கு நான் முடிக்க போகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஜெபங்கள் என்று நான் ஏன் தலைப்பை கொடுக்குறேன்? ஏன் இன்றைக்கி உள்ளவங்கெல்லாம் இப்போ ஜெபிக்கலையா? முழங்கால் யுத்தம்னு சொல்கிறாங்க, திறப்பின் வாசல்னு சொல்கிறாங்க, உபவாச ஜெபம் சொல்கிறாங்க, நடு இரவு ஜெபம் சொல்கிறாங்க. இன்றைக்குள்ள ஜெப குறிப்புகளை முன்மாதிரியாக வச்சு கொடுக்க வேண்டியதானே. ஆதி கிறிஸ்தவங்க கிட்ட ஏன் போகிறீங்கன்னு கேட்டால், அவங்க தான் நமக்கு முன்மாதிரி, அவங்க தான் நமக்கு மாதிரியானவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவால் பயிற்சி பெற்ற ஆதி ஊழியர்கள் சொல்லி கொடுத்த ஜெபம், அவங்க வளர்ப்பில் வளர்ந்த விசுவாசிகளுடைய ஜெபம். இப்படித்தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும், ஆதி கிறிஸ்தவங்களை. அந்த ஆதி கிறிஸ்தவங்களை கரெக்டாக நம்ம கோல் பண்ணி நம்ம மாதிரியாக வைத்து, முன்மாதிரியாக வைத்து, அவங்க காரியத்தை நம்ம பிசகாமல் அப்படியே கடைபிடித்தா தான் அது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும். ஆகவே இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்களுடைய ஜெபங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஜெப குறிப்புகள், முறையற்ற ஜெப குறிப்புகளும், முறையில்லாத ஊழியங்களும், லேவி முறை ஊழியங்களும், பழைய ஏற்பாட்டு போதனைகளும், நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த காரியங்களையும், திறப்பின் வாசல் சொல்லும் போதே மோசே நின்ன அந்த ஜெபத்தை தான் சொல்கிறாங்க. மோசே மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்னு ஆதி அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறான். மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த அந்த மோசேயினுடைய திறப்பின் வாசல் எப்படி நம்ம கரெக்டாக இருக்கும்? ஆகவே நாம் சொல்லலை, ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னதுக்கு விரோதமாக இன்றைக்கி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாறாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லது தெரியாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைய ஜெபங்கள்லாம் தள்ளிட்டு ஆதி கிறிஸ்தவங்க எப்படி ஜெபிச்சாங்க என்பதை நம்ம உள்வாங்கி செயல்பட்டால் தான், நடந்தால் தான் சரியான வழியில் நம்ம போக முடியும். லேலுயா. அந்த வகையில் ஆதி கிறிஸ்தவர்களுடைய ஜெபங்கள் எப்படி இருந்தது என்ற தலைப்பில் முதலாவது ஒருமனப்பட்டாங்க ஜெபத்தில். முதல் பாயிண்ட்டு, ஒருமனத்தோடு ஒற்றுமையோடு ஜெபிச்சாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். லேலுயா. அந்த கூட்டணி, அந்த குழு ஏறக்குறைய 120 சீசர்கள் ஆரம்ப நாட்களில் இருந்தாங்க. இயேசு பரலோகத்துக்கு போன பிறகு, காத்துருங்கன்னு சொன்ன பிறகு, அபிஷேகம் வர்ற வரைக்கும் எங்கேயும் போய் ஊழியம் செய்யாதீங்க, காத்திருந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு ஏறக்குறைய 120 இயேசுவின் சீசர்கள் அங்கே ஒருமனப்பட்டாங்க. அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாள் அம்மா கூட அங்கே ஜெபத்தில் இருந்தாங்க. அவருடைய சகோதரரும் கூட அப்படின்னு போட்டிருக்கு. சகோதரர்கள் சொல்கிறது இயேசுவின் சீசர்கள் அல்ல, சீசர்கள் வேறு, சகோதரர்கள் வேறு. ஆர்சி சபைக்காரங்க அவருடைய சீசர்களைத்தான் சகோதரர்கள்னு சொல்லியிருக்கே தவிர அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் பிறக்கலை, அதனால் இயேசுவுக்கு மாம்சத்தின்படி சகோதரர் அல்ல என்று அவங்க சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அதை வேறு பிரித்து காட்டுறதுக்கு நீங்கள் மேலே 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினாங்க. அங்கே பாருங்கள், தனியாக போட்டிருக்கு. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் மத்தேயும் அது அவங்க தான் அப்போஸ்தலர்கள்.
அவங்க தான் இயேசுவின் சீசர்கள். அது தனியாக சொல்லிவிட்டு அப்புறம் 14 இயேசுவின் தாயாகிய மரியாளும் அப்புறம் யார் அவருடைய அதாவது மாம்சத்தின்படி சகோதரர்கள். இயேசுவுக்கு பிறந்த பிறகு மரியாள் பிள்ளைகள் பிறக்கலை என்று ஆர்சிக்காரங்க வாதிடுறாங்க. ஏன்னா அந்த அம்மாவை தெய்வமாக்குறதுக்காக, இயேசுவுக்கு சமப்படுத்துறதுக்காக, அந்த அம்மாவை கடவுளாக கும்பிடுறதுக்காக அந்த வார்த்தை சொல்லி செட்டப் பண்ணி அவங்க புகுத்துறாங்க. அது தவறு. இயேசுவின் அப்போஸ்தலர்கள் வேறு, இயேசுவின் சகோதரர்கள் வேறு. மரியாள் அம்மாவுக்கே ஜெபம் தேவைப்பட்டதுன்னு இருக்கு. அதனால மரியாள் அம்மா கிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறது என்ன நியாயம்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னா அந்த அம்மாவே வேண்டிக்கிட்டு இருக்கும்போது, இந்த அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தீரேன்னு சொல்லும் போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லும் போது நாமளும் அந்த மாதிரி சொல்லணுமே தவிர, அந்த அம்மாவை தெய்வமாக்கி இயேசுவுக்கு சமமாக்கி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரியாளே மாதாவேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை. அது பாரம்பரியம், மனச கற்பனை, மனச புத்தியை தவிர வேத வசனம் அப்படியே சொல்லலை. இது ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். அவங்க மக்கள் படிக்க விடாத அளவில் யாரும் பைபிளை தூக்கிட்டு போகிறது இல்லை. சபையில் ஜெப புஸ்தகம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை எந்திரிக்க உட்கார அதை வாசிக்க அப்படியே ஒரு பாட்டு மாதிரி பஜனா மாதிரி மந்திரம் மாதிரி ஓதிட்டு போங்கடான்னு சொல்கிறது தான் அது அர்த்தமே தவிர சரியான சத்தியத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு இன்றைக்கு நாதி இல்லை. அதனால் அவங்க தான் இப்போ பேர் கிறிஸ்தவங்களாக பாரம்பரியமாக உலக அளவில் ரொம்ப பரவியிருக்காங்க. அவங்க ஏன் அதிகமாக பரவியிருக்காங்கன்னா, ரோமர்கள் உலகத்தை ஆண்டாங்க ஒரு காலத்தில். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ராயன் காலத்தில் தான் இயேசு பிறந்தார். அந்த ராயன் காலத்தில் தான் குடிமதிப்பு எழுதணும், அவங்க ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதுங்கன்னு சொல்லும்போது தானே, அகஸ்து ராயன் காலத்தில் தானே இயேசு பெத்லகேமுக்கு வரும்போது பெத்லகேமில் இயேசு பிறந்தார் மரியாள் அம்மாவுக்கு. அதன் பிறகு அது வரைக்கும் மரியாளை யோசேப்பு மனைவி மாதிரி நடத்தலை. ஏன்னா தேவகுமார் வகுத்தில் இருக்காருன்னு சொல்லும் போது அவன் எப்படி உறவு கொள்ள முடியும்? எப்படி புருஷனாக இருக்க முடியும்? மத்தேயு நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, தம் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் இருக்கு. இந்த வசனத்தை படிங்க. மத்தேயு 1 கடைசி. பெருமளவும் பாயிண்ட்டு. பெருமளவும் தான். முதல் பேரானவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சொல்லியாச்சு. அவர் மகத்துக்குள்ளே இருக்கும்போது அவன் ஒரு நீதிமான். யோசேப்பு ஒரு நீதிமான், இச்சையடக்கம் உள்ளவன். ஒரு கன்னி பெண்ணை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு மனைவி என்ற அங்கீகாரம் பெற்ற பிறகு கூட 10 மாதம் வரைக்கும் அவன் தொடாமல் இருந்தான்னா எவ்வளோ பெரிய உத்தமம், எவ்வளோ பெரிய கட்டுக்கோப்பு, எவ்வளோ பெரிய செல்ஃபு தனிப்பட்ட ஒழுக்கம். பழைய ஏற்பாடு யோசேப்பு விட இவன் சிறந்தவன் தான் நான் சொல்லுவேன். பழைய ஏற்பாடு யோசேப்பு ஓடிட்டான், இவன் ஓடலை. கூடையே இருந்து தன்னுடைய மனைவி என்று தெரிஞ்சாலும், அங்கீகாரம் பெற்றவனாக இருந்தாலும் 10 மாதம் பிள்ளை பெற வரைக்கும் அவன் அறியாமல் இருந்தான்னா எப்பேற்பட்ட ஒரு பெரிய நீதிமான் பாருங்கள். இவன் தூசிக்கு கூட யாரும் வர முடியாது. அந்த அளவில் அவன் கட்டுக்கோப்பாக இருந்தான். அந்த இயேசு பிறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைக மார்க்கு 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 3ஆம் அதிகாரமா? மார்க்கு 6. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இவன் அதாவது இந்த சொந்த ஊரில் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. இவன் தச்சன் அல்லவா? அதான் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க சொந்தக்காரங்க, அந்த ஊருக்காரங்க. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இந்த எண்ணிக்கைங்க, ஆம்பளை பையங்களை எண்ணிக்கைங்க. யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன். அதாவது 4 ஆம்பளை பையங்க. சகோதரிகள் பொதுவாக யூதர்கள் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. அது எத்தனைன்னு சகோதரிகள்னு பன்மையில் வர்றதுனால 2 பேருக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா ஸ்திரீகள் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 சொன்னாங்களே தவிர ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அதில் சேர்க்கலைன்னு நம்ம அந்த ஒரு விஷயத்தில் இப்போ பொதுவாக யூதர்களுக்கு சேர்க்க மாட்டாங்க, கணக்கிலேயே சேர்க்க மாட்டாங்க.
இப்போ கூட பெண்ணடிமை இருக்கே. இன்றைக்கி கூட யூதர்கள் பெண்ணடிமையை பார்க்குறாங்க. அரபிய சவுதி ஆளுகள்லாம் முக்காடு போட்டு தான் பொம்பளை இருக்கணுமே தவிர அவங்களுக்கு சுயாதீனம் கிடையாது. கோயிலுக்கெல்லாம் வரக்கூடாது, ஆலயத்துக்கெல்லாம் ஓதக்கூடாது. இப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு இப்போ தான் கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் பெண்களை வந்து ஒரு ஒரு மனுஷியாகவே நினைக்கிறதில்ல, ஒரு உருவமாகவே நினைக்கிறதில்ல. அடிமையாக தான் அவங்க நினைப்பாங்க. அவங்கள ரொம்ப அற்பமாக தான் நினைப்பாங்க, கேவலமாக தான் நினைப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு புருஷனுக்கும் 10 மனைவி, இப்போ 20 மனைவி வேலைக்காரி முழுவதும் வச்சுக்கிட்டு இருந்தாண்டு பழைய ஏற்பாடு காலத்தில், காட்டுமிராண்டி காலத்தில். ஆகவே ஸ்திரீகள் சகோதரிகள்னு சொல்லும்போது அதை எத்தனைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 4 ஆம்பளை பையங்க மட்டும் தெளிவாக போட்டிருக்கு. அதில் யாக்கோப்பும் யூதான்னு சொல்கிற 2 பேரும் இயேசுவுக்கு சீசராகி ஊழியக்காரங்களாக அப்போஸ்தலராகவே ஆயிட்டாங்க. யூதா என்ற நிருபம் அவன் சகோதரன் இயேசுவின் சகோதரன் எழுதுனது. யாக்கோப்பு நிருபம் ஒன்று இருக்குது, அதுவும் யாக்கோப்பு சகோதரன் எழுதுனது. 2 பேரும் இயேசுவுக்கு கூட பிறந்தவங்க. ஆவிக்குரிய வகையில் அவங்க வந்து அப்போஸ்தலர்களாக மாறிட்டாங்க. சரி, இங்கே மரியாள் அம்மாவும் இயேசுவின் சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களும் ஏறக்குறைய விசுவாசிகள்லாம் சேர்ந்து ஏறக்குறைய 120 பேர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிச்சார்கள். லேலுயா. மேல் வீட்டில் ஒரு மனம் ரொம்ப தேவை. ஒரு மனம் இல்லாட்டினா ஒற்றுமை கிடையாது. ஒரு மனம் ஜெபம் அப்படின்னா அது அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆள் ஜெபிக்கும் போது மற்றவங்க அதை கவனித்து கேட்கணும். அதான் ஒரு மனம். அந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான வார்த்தை அந்த சகோதர வாயிலிருந்து வந்தால், ஆமீன், ஆமாண்டவரே, அப்படியே சொல்லுங்கப்பா, அப்படியே செய்யுங்கப்பா, அதை ஆமோதிக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு மனம்னு சொல்கிறது. ரொம்ப சத்தத்தை உயர்த்தி சொல்லக்கூடாது. அவன் ஜெபத்தையே மீறி அவன் அலேலுயான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அவன் ஜெபம் கேட்காது. அவங்க ஜெபம் உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி கேட்டு நல்லா உள்வாங்கி, அதில் முக்கியமான விஷயம்னா ஆமீன் ஆண்டவரே, அப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்ய மனசுக்குள்ளேயே நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணியே இருக்கணும். அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் எங்கிட்ட எங்கிட்டாவது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கவனத்தை வேறு பக்கம் உங்கள் மனசை திருப்பக்கூடாது. பிசாசு அப்படி செய்வான். அது வந்து ஒரு மனம் இல்லாத ஜெபம், கலைச்சி விடுற மாதிரி. அந்த ஜெபத்துக்கு பலன் இருக்காது. ஒரு 10-20 நூல் முறுக்குனா தான் அது கயிறு, அதை யாரும் அக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நூல், நம்ம அந்த ஒவ்வொரு நூலும் சேர்ந்து முறுக்கு அப்படியே முறுக்கும்போது அதுதான் வலிமையாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஒரு மன ஜெபம்னு சொல்கிறது. அதனால் 120 பேராக இருந்தாலும் அவங்க சிந்தனைகள் மாறாமல், செயல்பாடுகள் மாறாமல் ஒருமனப்பட்டு அவங்க ஒற்றுமையோடு ஜெபிச்சாங்க. ஒரு ஆள் ஜெபிக்கும் போது மற்றவங்க எல்லாரும் அதுக்கு ஆமேன், ஆமாண்டவரே, அப்படி செய்யுங்கப்பா, ஆமேன், அப்படி செய்யுங்க, எல்லாம் ஒருமித்து சொல்லும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்குறாரு. இவ்வளோ ஒற்றுமையாக கோரிக்கை வைக்கிறாங்களே, இவ்வளோ ஒற்றுமையாக ஜெபிக்கிறாங்களே, அந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பார், அது பலன் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஒருமன ஜெபத்தினுடைய பலன் என்ன, இவங்களுக்கு என்ன கிடைச்சது என்று கேட்டால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை 1 படிங்க. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல பாருங்கள். பெந்தேகோஸ்து நாள் வந்து 50வது நாள்னு அர்த்தம். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவு தரிசனம் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போனார். நீங்கள் சில நாளில் காத்துருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன், எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, ஜெபத்தில் உட்காருங்கன்னு சொன்னார். சில நாள்னு சொன்னார், குறித்தாக பெந்தேகோஸ்து நாள்னு சொல்லலை அவர். பெந்தேகோஸ்து நாள் என்பது ஒரு பண்டிகை நாள். அது ஒரு பண்டிகைக்கான சித்திரை திருவிழா மாதிரி, நம்ம இப்போ திருவிழா கொண்டாடுற மாதிரி, அது ஒரு பொங்கல் திருவிழா மாதிரி, அது ஒரு பண்டிகை நாள். யூபிலி வருஷம் 50வது நாள்னு அர்த்தம். அது அறுவடையின் நாள் என்று சொல்லப்படுது. அந்த பண்டிகை நாளில் திரும்ப அவங்க ஒருமனப்பட்டாங்கன்னு இருக்கு. ஆகவே ஒருமனம் ஆண்டவர் சொல்கிறது நடக்கலையே. 40வது நாளில் சொல்லிட்டு போனார். இப்போ 10 நாள் ஆயிடுச்சு, 50 நாள் 10 நாள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரலையே. சில நாள்னு சொன்னார், நடக்கலையே. என்னத்தை சும்மா பொய் சொல்லியிருப்பார் போல் இருக்குன்னு சொல்லி யாரும் அதை களையலை, உழையலை, யாரும் சந்தேகப்படலை. அதே ஒரு மனம் 10 நாள் கழித்தாலும் அதே ஒரு மனம் இருந்தது. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர், அவர் சொன்னது செய்யாமல் இருப்பாரா, அவர் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்னு அவருக்கு தெரியும்.
அதே ஒரு மனம், அதே ஜபம், அதே ஒற்றுமை, அதே மேல் வீட்டில் பெந்தேகோஸ்து நாளில் வரும்போதே எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். 4ஆம் வசனம் பாருங்க. 4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. அந்த ஒருமன ஜபத்தினுடைய பலன் எல்லாரும் அபிஷேகம் பெற்றார்கள், எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள், எல்லாரும் தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய அசைவு எழுப்புதல் உண்டாச்சு. எல்லாருக்குன்னா அந்த 120 பேர் மேலே அப்படியே இறங்கினார், ஒரு ஆளை கூட விடலை. ஏன்னா அந்த அளவில் ஒற்றுமையாக இருந்தாங்க, ஒருமனமாக இருந்தாங்க. ஆகவே இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள்கிட்ட அந்த ஒற்றுமை காண முடியுதா? எத்தனை சபை பாகுபாடு, எத்தனை உபதேச கோளாறுகள், எத்தனை ஸ்தாபனங்கள், ஏறக்குறைய 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான். ஒரு ஐயா கணக்கெடுத்து சொல்கிறார், 30,000 ஸ்தாபனங்கள் எப்படி ஒருமுனைப்படும், எப்படி ஒற்றுமையாகும், எப்படி ஆதி அப்போஸ்தலர்களில் அவங்கள எப்படி சேர்க்க முடியும், அவங்கள போல இவங்க கிறிஸ்தவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே நாம் ஒரு சிறு மந்தையாக இருக்கோம், நாம் கண்டிப்பாக ஒற்றுமைப்பட முடியும், ஒருமனப்பட முடியும். நம்மாலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். யாரோ ஒருவர் சொன்னாரா, தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுப்புதல் இந்தியாவுக்கே வரப்போகுதுன்னு. இன்னொரு ஐயா சொன்னார், மதுரையிலிருந்து தான் எழுப்புதல் வரும்னு சொன்னார். இன்னொரு ஐயா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பெர்க்மான்ஸ் ஐயா நம்ம யூசிசி மைதானத்தில் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மதுரையிலிருந்து ஒரு எழுப்புதல் வரப்போகுது, தேவன் ஒரு பவுலை எழுப்ப போகிறாரு, அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு பவுலை எழுப்ப போகிறாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதை கேட்டு நான் அப்படியே எழுதி வச்சுருக்கேன், என்னுடைய பைபிளில் அது மறக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கேன். அந்த தேதி, அந்த நேரம், சொன்ன ஐயாவுடைய பேர் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆகவே எப்படியோ நான் ஒரு சின்ன பவுல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எந்த பவுல் மூலமாக வந்தாலும் சரி, யாரை கொண்டாகிலும் எழுப்புதல் மதுரையிலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க எல்லாம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எளிய முறையில் உள்ள ஊழியமாகரோடு இருக்கலாம். ஐயா தான் அடிக்கடி சொல்லுவார், ஐயா இந்த உபதேசம் எங்கேயும் கிடையாதுயா, இந்த சத்தியம் எங்கேயும் கிடையாதுயா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவேன். என்ன நம்ம தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா, ஐயா சொல்கிறாருன்னு, எங்கேயும் கிடையாதுயான்னு. போன 11ஆம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு மூத்த போதகர் இதே வார்த்தை தான் சொன்னார். ஆமாம் ஐயா, இந்த சத்தியம் எங்கேயும் கிடையாது, நான் பார்த்த அளவில் எங்கேயும் கிடையாது, இது புது வெளிச்சம், புது ஒளி, இது கண்டிப்பாக வர வர விருத்தியாகும், வர வர பெரிய அளவில் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பல வகையில் வாக்குவாதம் பண்ணுகிற, நையாண்டி பண்ணுகிற, கேலி பண்ணுகிற, கிண்டல் அடிக்கிற, ஜோக்கர் மாதிரி செயல்படுகிற சுவிசேஷகர் அகத்தின் அவர்கள் சென்னையிலேருந்து நேற்று எனக்கு ஃபோன் பண்ணார். நேற்று ஃபோன் பண்ணி அவருடைய வார்த்தைகளில் சில மாற்றங்கள் இருக்குது. நாகர்கோயிலுக்கே போய் ஜாதி பார்க்குறது தப்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே, எப்படி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார். அவரும் மனம் திரும்பணும்னு தான் நான் போட்டிருக்கேன். ஐயா நீ மனம் திரும்ப, அரசியல்வாதி மாதிரி ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு ஜாதி ஒழிப்போம்னு சொல்லி புரோஜனம் இல்லை. நிறுவங்கள், புதிய ஏற்பாட்டு ஆதி உபதேசங்கள், ஆதி சத்தியத்தை போதால் சத்தியம் அவங்கள விடுதலையாக்கும் அப்படி சொல்லி சொல்லும்போது அவர் அதை கொஞ்சம் முந்தி விட ஒரு மாற்றம் இருந்ததாக அவருடைய பேச்சு துணியில் தெரிஞ்சது. அதை வீடியோவாக நேற்று போட்டிருக்கேன், பார்க்கக்கூடியவங்க அதை பார்க்கலாம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, ஏறக்குறைய 40-38 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த ஒரு ஆளுக்காக நான் பேசினேன்னு சொல்கிறத விட 1000 பேருக்காக நான் பேசினேன்னு அது தெரிகிறதுக்கு தான் அந்த சத்தியம் வெளிப்படுறத மாதிரி நிறையா பேர் கமாண்ட் போட்டிருக்காங்க. டக்கு டக்கு டக்குட்டு உடனே கமாண்ட் போட்டு அந்த செய்தியை மெச்சிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. அது அவங்களுக்கு போகட்டும், ஒரு அகத்தியனுக்கு மட்டும் அந்த செய்தி அல்ல, அநேக அகத்தியர்களுக்கு அந்த சத்தியம் போகட்டும் என்பதுக்கு தான் நம்ம வீடியோவாக போடுறதை தவிர வேறு எடிட் பண்ணி, வேறு செட்டப் பண்ணி, வேறு கூட்டி குறைச்சிலாம் போடுறதில்ல. உள்ளது உள்ளதென்றும் இல்லாதுன்னு நம்ம அப்படியே சொல்கிறோம். ஆகவே ஒருமன ஜெபம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறும், தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைக்கும். அன்னைக்கு எடுத்துக்கொண்டால் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அன்னைக்கு. லேலுயா. 47ஆம் வசனத்திலே ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு இருக்கு. அந்த சபை மேல் வீடல்ல, பரலோக சபை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23 போட்டிருக்கு. சர்வ சங்க சபையாகிய அந்த சபை பரலோகத்தில் இருக்குன்னு போட்டிருக்கு.
அந்த சபையிலே அந்த பரலோகத்தில் தான் இங்கே ரட்சிக்கப்படுகளை கர்த்தரே சேர்க்கிறார். ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரன் சபையில் சேர்க்கறது இல்லை. ஊழியக்காரன் சபையில் சேர்த்தா சேர்த்த மாதிரியே ஓடிடுவாங்க. கர்த்தர் சேர்த்தா நீடித்து நிற்பாங்க அந்த சபையில். அவங்களுக்கு உள்ள உபதேசம் 42 போட்டிருக்கேன். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய ஊழியத்துலேயும் அப்பம் பிக்குதுலேயும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஜெபம் கடைசியில் வருது. உபதேசம் ஒரு மனம், அந்நிய ஊழியம் ஐக்கியம், அப்புறம் கடைசியில் ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்க. ஆதி கிறிஸ்தவங்களை நோக்கி பாருங்கள். ஆதியில் உள்ள மக்கள் எப்படி ஒருமனப்பட்டாங்க என்பது பாருங்கள். அன்னைக்கு அவங்க அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க என்பதை கவனிங்க. நீங்களும் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும். எல்லாரும் அந்நிய பாஷை ஆராதனையோடு எல்லா தீர்க்க தரிசனங்களோடு ஒரு எழுப்புதல் இந்த மெய்யான ஒளி தேவ சபையிலிருந்து உலகமெல்லாம் பரவணும் என்பது தான் தேவ சித்தம். சிறுமந்தையே பயப்படாதே என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொன்னது நம்ம அப்படியே ஒருமனமாக எடுத்துக்கிறணும். அல்லேலூயா. 2வது பாயிண்ட்டு, ஜெப நேரத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருந்தாங்க. ஜெபம் பண்ணுறதுக்காக, ஆராதனைக்கு போகிறதுக்காக ஒரு ஒழுங்கு அவங்களுக்குள்ள அப்போஸ்தல காலத்தில் இருந்தது. அப்போஸ்தலர் 3:1 படிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒரு ஒழுங்கு அங்கே இருந்தது. அல்லேலூயா. ஆகவே நம்மெல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். வேலைக்கு போகிறவங்கள கேட்குறேன், அந்த டயத்தில் வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. வாரம் முழுவதும் அந்த டயத்தை பார்த்துக்கிட்டே போவீங்க. கரெக்டாக போயிடுறீங்க. கரெக்டாக போய்கிட்டு இருக்க போய் தான் வேலையில் நிற்கிறோம். நம்ம சம்பளம் வாங்குகிறோம், போனஸ் வாங்குகிறோம், நல்ல பேர் வாங்குறீங்க, பதவி உயர்வு வருது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம அந்த டயத்தை கரெக்டாக கீப் அப் பண்ணுறோம். இந்த வெள்ளைக்காரன் சொல்கிறாங்கல்ல, வெள்ளைக்காரன் டைம்டான்னு, அந்த மாதிரி கீப் அப் பண்ணுறோம். அதையே ஆராதனையில் இருக்க மாட்டாங்குது. அவள் எல்லாவற்றுக்கும் மேலே ஆராதனை முக்கியம் இல்லவா? ஜெபம் முக்கியம் அல்லவா? தேவன் முக்கியம் இல்லையா? அதனால் சில சபை கூடுதலை வருதலை விட்டு விடுகிறது போல் நாமளும் விட்டு விடக்கூடாதுன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. இதுக்காகவே அநேகர் அசட்டை பண்ணிடுறாங்க. ஆராதனையை அசட்டை பண்ணவே கூடாது. இங்கே ஒரு நேரம் வச்சுருந்தாங்க. ஜெப வேலையாகிய எத்தனாம் மணி நேரம்? ஆமாம், இப்போ நம்ம 9 மணி ஆராதனைக்கு நீங்கள் வர்றதுனால 9 மணிக்காவது வாங்கன்னு சொல்கிறோம். ஆகவே 11 மணின்னு சொல்லும் போது ஒரு 2 மணி நேரமாவது தேவனுக்கு ஒதுக்கணும். வாரத்தில் ஒரு 2 மணி நேரம். வாரத்தில் 168 மணி நேரம் இருக்குது. அதில் 2 மணி நேரம் தான் ஆராதனைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுலேயும் கஞ்சத்தனம் பண்ணி, அதுலேயும் குறைச்சி, அதுலேயும் நீங்கள் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதாவது ஸ்கூலுக்கு இருக்கிற பிள்ளைங்க பொய் சொல்லிவிட்டு 1க்கு வருதுன்னு பொய் சொல்லிவிட்டு ஒரு பையன் போவான். போனவுடனே பின்னாடி இன்னொரு பையன் எனக்கும் 1க்கு வருதுன்னு போவான். இப்படியே போய் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமான பாடங்களை அவங்க படிக்கிறதில்ல. அதனால் அவங்க சும்மா ஸ்கூலுக்கு போகிறாங்களே தவிர மார்க்கு சரியாக எடுக்கிறதில்ல. அவங்க வாழ்க்கையில் ஃபெயில் ஆகி தான் இருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய படிப்பும் அப்படித்தான். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரே, பிரசங்க டயம் இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்வதாகும். ஏதோ இந்த மைக்கு உங்கள்கிட்ட என் சத்தத்தை கொண்டு வர்ற மாதிரி நான் ஒரு நல்ல ஊழியக்காரன், ஒரு மைக்காக இருக்கான் கர்த்தருக்கு. கர்த்தர் அலோன்னு சொன்னால் அவன் அலோன்னு சொல்லுவான், அல்லேலுவியானா அல்லேலுவியா சொல்லுவான். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பிரதிபலிக்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய காரணமே தவிர, ஏன் சுயமாக நான் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் கர்த்தர் அங்கே அவனை பயன்படுத்த மாட்டார், பேச மாட்டார். அவன் வேறொரு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருப்பான், வேறொரு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான், வேறொரு ஆவியில் அவன் இயங்கிட்டு இருப்பான். மக்களுக்கு அது பகுத்தறிவு இல்லாதனால இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிற முடியாது. ஆகவே உண்மையான தேவ ஊழியக்காரர்கள் அந்த நேரத்தை, காலத்தை கரெக்டாக பயன்படுத்துவாங்க. இப்போ நான் அந்த செய்தி டயம் தலைப்பெல்லாம் கொடுக்குறேன்னா, இப்போ அநேக ஊழியர்கள் இப்போ நம்மளை பின்பற்றுறாங்க. தலைப்பை கொடுத்து பேசுகிறாங்க. இப்போ தலைப்பில் 1, 2, 3 அப்படி பேசுகிறாங்க. இந்த மாதிரி முந்தி அந்த ஒழுங்கு கிடையாது.
அவங்க பாட்டு ஏதாவது பேசிட்டு கடைசியில் ஆமேன்னு சொல்லிடுவாங்களே தவிர, அதுவும் பழைய ஏற்பாட்டை தான் அதிகமாக சொல்லுவாங்களே தவிர புதிய ஏற்பாடு சத்தியங்களை கரெக்டாக உள்வாங்கிறது இல்லை. நம்ம கரெக்டாக நம்ம வீடியோக்களையும் சரி நம்ம பிரசங்கத்துலேயும் சரி 1 2 3ன்னு டயத்தை போட்டு எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்கிறதுனால நம்மளை அநேகர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே ஜெப ஒழுங்குன்னு ஒரு நேரம் இருக்குது. 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனாலும் விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்கிறார். ஆனாலும்னா கஷ்டம்தான். ஜெபம் பண்ணுறது சும்மா லேசுன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் முழுவதும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துடலாம், ஒரு மணி நேரம் ஜெபிங்கன்னா உங்களால் முடியாது. அவ்வளவு கஷ்டமான காரியம். ரகசியம் சொல்லவா நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ஏன் நமக்கு முடியல, ஏன் போராடுறோம் அப்படின்னா அந்த ரகசியத்தை சொல்கிறேன் நான். நம்ம ஜெபம் தேவனிடத்தில் போய் சேருது. பரமண்டலங்குள்ள பிதாவேன்னு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இல்லையா? பிதாவே ஏசப்பான்னு சொல்லி நம்ம முழங்கால் படிவிட்டு நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு நேராக போகும்போது வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகள் இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11 12 போட்டிருக்கு. பிசாசி தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ள உளம்பாடி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு. அப்போ நம்ம ஜெபம் பரமண்டலத்துக்கு போகணும். வான மண்டலத்தில் உள்ள அசுத்தாவிகள் பேய்கள் நம்மளை போக விடாது. அந்த ஜெபத்தை போக அவர்கிட்ட போனால் தானே இவருக்கு பாஸ் ஆகும். அதனால போக விடாதபடி நமக்கு என்ன வரும், உடனே கூட்டாய் வரும், தூக்கம் வரும், எண்ணங்கள் சிதறடிக்கும். என்னைக்கு இல்லாத சோர்வெல்லாம் அன்னைக்கு தான் வரும். ரொம்ப தூக்க மயக்கமாக வந்துடும். நீங்கள் எவ்வளோதான் தூங்கினாலும் தூக்கத்துக்கு ரொம்ப ஏங்குவீங்க, அப்போல்லாம் தூக்கம் வராது. ஜெபத்தில் உட்காந்தா எங்கேருந்து தான் தூக்கம் வருதுன்னு தெரியல. அப்படி நித்திர மயக்கத்தை பிசாசி உண்டாக்கி கொட்டாயை உருவாக்கி அப்படியே போதும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சாஞ்சி படுக்கிறதுக்கு தான் உங்களை வைப்பானே தவிர ஜெபிக்க விட மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவனுக்கு அடிமையாக மாட்டீங்க. ஓஹோ, சாத்தானுடைய விஷயமா அவன் ஜெபிக்க விடாமல் செய்கிறானா, பல வகையில் எனக்கு நித்திரையை கொடுக்குறானா, தூக்கத்தை கொடுக்குறானா, எண்ணத்தை சிதறடிக்கிறானா, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் சோத்திரம் சோத்திரம் 2 தடவை சொன்னால் அது ஓடிடும். அப்புறம் இப்படி ஜெபிக்க ஒரு கொஞ்சம் போராட்டம் தான். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ரொம்ப போராட்டம் தான். நான் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கேன். அந்த போராட்டத்தில் பரலோகத்திலேருந்து தூதர்களை கர்த்தர் அனுப்பிடுவார். இவன் நம்ம நோக்கி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், இங்கே சீக்கிரம் போங்கன்னு. அவங்க பரமண்டலத்திலேருந்து நம்மக்கிட்ட வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தால் அந்த கனெக்ஷன் கிடைச்சிரும். இவங்கெல்லாம் துண்டாக்கானா துண்டிக்கான ஓடிடுவான். அப்புறம் நீங்கள் ஜெபத்தை நிறுத்தினாலும் முடியாது, உங்களால் நிறுத்த முடியாது. இந்த அனுபவம் இருக்கா? இப்படி நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? உங்களால் முடியாது. நம்ம படுக்கணும்னாலும் வராது. அப்படியே பரலோகத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும், மேகங்களில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஜெபத்தை நிறுத்த முடியாது. அவ்வளோ ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம். பரலோகத்தினுடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் பூமியிலேயே உண்டாகும். உங்களுக்கு நிறைய அனுபவத்தில் நான் அதை அறிஞ்சிருக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க. ஒரு மனம் தேவை, ஒற்றுமை தேவை. அந்தந்த நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி உட்காந்து ஜெபிக்கிறதுல நீங்கள் ரெடியாக இருக்கணும். 9ஆம் மணி வேலையிலேன்னு சொன்ன மாதிரி சகோதரிகள், உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும்? காலையில் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, புருஷன் வேலைக்கு போயிட்டாருனா, நமக்கு இடம் கிடைக்குதா, உட்காந்து தூங்கக்கூடாது. உடனே ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபிங்க. அப்படித்தான் 1 மணி நேரம் உடனே ஜெபிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் ஜெபிங்க, 5 நிமிஷம் அப்படியே கூட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 1 மணி நேரம் வந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பல காரியங்களை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த நேரத்தை காலத்தை கரெக்டாக கணக்கு பண்ணுங்க. நேரம் ரொம்ப முக்கியம். புத்தி இல்லாத கன்னிகை டயத்தை மீறி வந்ததுனால கதவு அடைக்கப்பட்டது. நீங்கள் எവിടെ தரோம்? யாரும் ஆண்டவரே ஆண்டவரே திறக்கணும்னு வந்து தட்டுறாங்க. நீங்கள் யார் திறக்கப்படுறதில்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த நேரம் மிக முக்கியம், அந்த டயம் முக்கியம். அதனால் புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெப நேரமாகிய அந்த ஒழுங்கும் கிரமத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். தேவ பிள்ளைகளே, டயத்துக்கு ஆராதனைக்கு ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி செய்யுங்க. கர்த்தர் நமக்கு அந்த ஒழுங்குகளை எதிர்பார்க்குறார். தேவன் ஒழுங்குள்ளவர்,
ஒழுங்கும் கிரமமாக 6 நாள் படைச்சி 7ஆம் நாள் தான் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தார். கரெக்டாக அவர் எப்படி ஒழுங்காக இருக்காரோ அவருடைய பிள்ளைகளும் ஒழுங்காக இருக்க, ஒழுங்காக ஜெபிக்க, ஒருமனப்பட, டயத்துக்கு சரியாக வர அவர் எதிர்பார்க்குறார். லேலுயா. மூன்றாவதாக தேவ ஊழியர்களுக்காக ஆதி கிறிஸ்தவர்கள் ஜெபிச்சாங்க. தேவ ஊழியக்காரங்களுக்காக அதிகமாக ஜெபிச்சாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் ஊழியக்காரங்களை அடின்னு அடித்து சிறையில் வச்சு அப்புறம் பயமுறுத்தி விட்டுட்டாங்க, போங்கடான்னு. அப்போ அந்த ஊழியக்காரங்க வந்த உடனே விசுவாசிக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை அடிச்சிட்டாங்க, ஜெயிலில் வச்சுட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யல, ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதனால் மக்கள்லாம் எங்கள் பக்கம் வந்ததுனால பொறாமப்பட்டு எங்களை அடித்து ஜெயிலில் வச்சாங்க, இப்போ பயமுறுத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிட்ட ஊழியக்காரங்க ஷேர் பண்ணுறாங்க. அதை கேட்ட உடனே விசுவாசிய என்ன செஞ்சாங்க? 24 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24 பாருங்கள். அதாவது விசுவாசிகள் அந்த வார்த்தையை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீ வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கவனிங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பிங்க. இந்த வார்த்தையில் நல்லா கவனிங்க. அந்த விசுவாசிகளுக்கு என்ன அறிவு இருந்ததுன்னா, கர்த்தருக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும். கிறிஸ்து என்றால் இயேசு, இயேசுவையும் கர்த்தர் என்றால் தேவன் பிதா. அப்போ பிதா யார் என்றும் குமாரனாகிய கிறிஸ்து யார் என்றும் பகுத்தறிந்த விசுவாசிகளாக அன்னைக்கு இருந்தாங்க. லேலுயா. இன்னைக்குள்ள விசுவாசிகள் அப்படி இருக்காங்களா? பிதா யாருன்னு தெரியல, குமாரன் யாருன்னு தெரியல, எல்லாமே திருத்துவம் சொல்லிடுறா, ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி குழப்பம் தானே. ஏன்னா அப்படி இன்றைக்கி உள்ள போதகர்கள் போதிக்கப்பட்டு அப்படி ஆக்கியிருக்காங்க இவங்களை. அன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள் தெளிவாக அவங்களுக்கு சரியாக டீச் கொடுத்ததுனால, சரியாக போதனை கொடுத்ததுனால விசுவாசிக கர்த்தர்னா யார், கிறிஸ்துன்னா யார், அவருடைய ஊழியக்காரங்கன்னா யார் பகுத்தறிஞ்சு அந்த அறிவு அடைஞ்சதுனால அதை சொல்லி ஜெபிச்சாங்க. அப்புறம் படிங்கம்மா, அப்படியே படிங்க. அதிகாரிகள் அரசாங்கம் விரோதமாக ஊழியக்காரர்களுக்கு எழும்புறாங்க. உம்முடைய தாவீதின் அதனால் ஒரு என்ன அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு தான் இருந்திருக்கு, புதிய ஏற்பாடு அப்போ அந்த காலத்தில் உருவாக்கப்படலை. அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தை அந்த தாவீதை சொன்னீங்களே, அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் சொல்லி நீர் அபிஷேகம் பண்ணினர். அதாவது பிதாவாகிய தேவனை சொல்லிட்டு நீர் அபிஷேகம் பண்ணின பிள்ளையாகிய இயேசுவையும் தனியாக பிரித்து தான் சொல்கிறாங்க. அந்த பகுத்தறிவை கவனிங்க. இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினாங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, அவங்க பயமுறுத்துறாங்க, ஜெயிலில் போட்டுருவோம், தண்டனை கொடுத்துருவோம், போக்சா சட்டத்தில் போட்டுருவோம், அவங்க இப்போ அந்த மிசா சட்டத்தில் போட்டுருவோம், அப்படி மத மாற்ற சட்டத்தில் போட்டுருவோம், பயமுறுத்துறாங்க. தேவரீர் அதை கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை அன்றைக்கி தைரியம் இல்லாமல் இருக்கிறான். பிஜேபி அரசாங்கம், மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் பார்த்து, ஆர்எஸ்எஸ் இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க.
பயந்து இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. அந்த உடனே மைக்கு ஆஃப் பண்ணி பேசுகிறாங்க சபையிலேயே பயந்துக்கிட்டு. ஆனால் அன்னைக்குள்ள விசுவாசிக தைரியமாக அவங்க ஊழியம் செய்யணும், தைரியமாக பேசும்படி அனுகிரகம் பண்ணணும்னு ஜெபிச்சாங்க. அவர்கள் அந்த மாதிரி ஜெபிக்க போது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. லேலுயா. ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு அசைவு. பூமி அதிர்ச்சிகளே இப்போ ஜப்பானில் பூமி அதிர்ச்சி அந்த எந்தெந்த நாடுகளில் நிலைநடுக்கம் பார்க்குறவங்கள ஜெபத்தில் அது நடந்ததுயா. ஜெபத்தில் அது கிடைச்சிச்சு அசைவு. அப்படியே ஒரு அசைவு எல்லாம் ஒரு ஒரு சின்ன டக்குன்னு ஒரு குழுக்கு. அந்த அளவில் அந்த ஜெபம் வலிமை உள்ளதாக இருந்தது. தேவனையே சிந்திக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஊழியக்காரங்களுக்காக விசுவாசிகள் ஜெபிச்சாங்க. அந்த ஜெபிச்ச விசுவாசிகள் மேலே எப்படி இருந்தது? 31 படிங்க. 32மா. விசுவாசிகளாகிய திரளான அந்த மக்களுக்கு அதான் பாயிண்ட். ஒரே இருதயமும் ஒரே மனசுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளது ஒன்றையும் தன்னுடையதுன்னு அவங்க சொல்லலை. சகலமும் அவர்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் பொது உடைமை சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் கட்சி இதிலிருந்து தான் ஆரம்பித்தது. இதை தான் அப்புறம் பின்னாடி ரஷ்யாவில் அமெரிக்காவில் ஏற்பட்டு அப்புறம் ரஷ்யாவில் மார்க்ஸ்கோ, காரல் மார்க்ஸு, ஸ்டாலின், லெனின் இவெல்லாம் கிறித்தவங்க தான். அவங்க தான் இந்த வசனம் வச்சு ஆரம்பித்து அப்படியே ஒரு பெரிய கட்சியாக மாறிடுச்சு. ஹிட்லர்லாம் அதில் இருந்தவன் தான். ஜோசப் ஸ்டாலின்லாம் அதில் 2வது வந்தவன் தான். அந்த சரித்திர சான்று. ஆகவே அப்போஸ்தலர் அந்த உபதேசத்தில் அந்த பொது உடைமை இருந்தது, ஒற்றுமை இருந்தது, ஒருமனை இருந்தது. அந்த ஜெபம் தேவனையே அசைக்கிற அளவில் பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. அல்லேலூயா. அது எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் தாரும்னு இங்கே ஜெபிக்கிறவங்க முழுவதும் ஆதி கிறிஸ்தவங்களை தான் கோல் மாடலாக கொள்ளணும், அவங்கள தான் முன்மாதிரியாக கொள்ளணும், அவங்கள தான் இவங்க நோக்கி பார்க்கணுமே தவிர இன்றைக்குள்ள தெரப்பின் வாசல ஜெபம், இன்றைக்கி அந்த ஓசூரில் முழங்கால் யுத்தம், இந்த திருப்பூரில் உபவாச ஜெபம், இப்படி இவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி தான் தவிர உங்களுக்கு ஒரு எழுப்புதலும் வராது, ஒரு காரியம் வராது. ஆதி கிறிஸ்தவர்களை கோல் மாடலாவை, ஆதி அப்போஸ்தலர்களை மாதிரியாவை, அப்பத்தான் நீ உருப்படியாவ உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. 4வது சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். 4வதாக நம்முடைய அறிவு, ஞானம், புத்தி எப்படி நடத்தணும்னு தெரியாத பட்சத்தில் தேவனிடம் முறையிட்டார்கள் ஆதி விசுவாசிகள். அப்படி முறையிட சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. பிலிப்பியர் 4 அதிகாரத்தில், பிலிப்பியர் 4 அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அதாவது அந்த பிலிப்பு சபையோர்கள் விசுவாசிக பல கவலையில் இருக்காங்க, பல கஷ்டத்தில் இருக்காங்க, பல நஷ்டத்தில் இருக்காங்க, பல போராட்டத்தில் இருக்காங்க. அங்கே அந்த பிலிப்பு சபைக்கு பவுல் என்ன எழுதுனா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க பாருங்க, உடனே வக்கீல்கிட்ட போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, மகளிர்கிட்ட போங்க, கட்ட பஞ்சாயத்துக்கு போங்க, இல்லை பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து வைப்போம், இப்படி பாஸ்டரும் தனக்குன்னு சொல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதுனாலும் என்கிட்ட வாங்கன்னு பவுல் சொல்லலை. அப்படி சொல்லலை, அவங்கள தேவன் பக்கம் தள்ளி விட்டாங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் யார்கிட்ட கொண்டு போங்க? தேவனிடத்தில் கொண்டு போங்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரை போல ஒரு நல்லவர், உத்தமர், நீதியானவர், நேர்மை உள்ளவர், வல்லவர், சர்வ வல்லவர் உலகத்தில் யாரும் கிடையாது. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், பெரியவர் இல்லையா? அவர்கிட்ட கொண்டு போங்க. நீங்கள் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதே பாக்கியமாக இருக்க, ரொம்ப புண்ணியமாக இருக்க. அவர் பிள்ளைகள்னு நம்ம பேர் பெறுறதே பெரிய பாக்கியம். இன்றைக்கி வேத பாடம் வாசித்த போது கடைசியில் ஒரு வசனம் வாசிங்க.
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள்னு சர்வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுன்னா எப்பொழுது? அவிசுவாசிகளோட பழக்கம் இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, செய்வனை கோளாறு சோசியம் பார்க்குறது தகுத்து இதெல்லாம் இல்லை, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு சிநேகமோ ஃப்ரெண்டாக பழக்கூடாது, இதெல்லாம் அந்த லிஸ்ட் இருக்குது முன்னாடி. இதெல்லாம் நீங்கள் விட்டு விலகி நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ தான் அவர் உங்களுக்கு பிதாவாக இருப்பார், அவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சர்வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். அதனால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா, உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணும். ஒரு சாதாரண சின்ன விஷயமே பிள்ளை கேட்காட்டினா எனக்கு ரொம்ப கோபம் வருது. என் பாப்பா ஒரு காரியத்தை கீழ்ப்படியலை அல்ல சொல்லி மீறி செய்கிறான்னா ஒரு பெத்த தகப்பேன் சாதாரண ஒரு மனசை பிறவி எனக்கே டென்ஷன் வருது, கோபம் வருதுன்னா தேவன் வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும்போது, அடங்காமல் போகும்போது, மீறி போகும்போது அவர் எவ்வளோ டென்ஷன் ஆவார், எவ்வளோ கோவப்படுவார், எவ்வளவு அவர் சங்கடப்படுவார். தேவனை சங்கடப்படுத்துறதுக்கு இனிமேல் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. தேவனை சந்தோஷப்படுத்துங்க. தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு மரியாதை அம்மா சொன்னாங்கல்ல, நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லலை அந்த அம்மா மேலே குற்றம் கிடையாது. அந்த அம்மாவை தெய்வமாக வச்சு கும்பிடுறவ மேலே தான் நம்ம குற்றம் சொல்கிறோமே தவிர அந்த அம்மாவை குறை சொல்லலை. நம்ம அந்த அம்மா சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க, அதுதான் அந்த அம்மாவுடைய வாக்கு. அதன்படி ஆர்சி கிறிஸ்தவங்க முழுவதும் அந்த அம்மா சொல்கிறத கேட்டிருந்தாங்கன்னா ஏசுக்கிட்ட வந்திருப்பாங்க, இவர் சொல்கிறது கேட்டிருப்பாங்க. இன்றைக்கு அந்த அம்மா சொல்கிறதும் கேட்கல, இவர் சொல்கிறதும் கேட்கல, கிறிஸ்தவங்கன்னு பேர் மட்டும் பேர். ஆகவே அவங்க தேவனிடத்திலே எந்த காரியத்தையும் பெற முடியாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூண்டி மாதாவே, இப்படித்தான் போகிறாங்களே தவிர இயேசுகிட்ட யாரும் வரல. ஆகவே அவங்க ஜெபங்கள் கேட்கப்படாது, அவங்க விண்ணப்பங்கள் கேட்கப்படாது. ஆகவே இங்கே என்ன சொன்னாங்கன்னா, அவரால் என்று இவர் ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் கட்டளை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் 1 யோவான் 2 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட ஜெபத்தை கொண்டு போகும்போது அவர் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். தேவன்கிட்ட நேரடியாக நம்ம போக முடியாது. அதனால் நம்ம அது இயேசுகிட்ட போகிறோம். இயேசு நம்மை பற்றி எல்லாம் அறிஞ்சதுனால நம்ம ஜெபங்கள்லாம் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிடுவாங்க. அதனால நம்ம ஜெபம் இயேசுகிட்ட போகணும். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நான் மத்தியஸ்தர்ன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 5-6 போட்டிருக்கு. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து அவரேன்னு போட்டிருக்கு. அதனால் தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் அந்தோணியார் அல்ல, மரியாள் அல்ல, இன்னாசியர் அல்ல, யாகப்பர் அல்ல, புனிதர்கள் அல்ல, யாருமே இல்லை. இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. காரணம் அவர் தான் ரத்தம் சிந்தினார், அவர் தான் கிரயம் கொடுத்தார், அவர் தான் பலியானார், அவர் தான் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவர் தான். அதனால் அந்த அவர்கிட்ட உங்கள் காரியங்கள்லாம் கொண்டு போகும்போது அவர் எப்படி பிதாகிட்ட சொல்லணும் என்பது நமக்கு வேண்டிக் கொள்வது என்னதுன்னு தெரியாதுன்னு இருக்குது. நம்ம ஜெபம் கரெக்டாக பண்ணுறோம்னு சொல்ல முடியாது, முரண்பாடாக இருக்கும், முன்னுமா இருக்கும். ஆனாலும் தேவன்கிட்ட தான் ஜெபிக்கிறோம், இயேசுகிட்ட தான் போகிறோம். அதை அவர் சரி பண்ணி ஃபில்டர் பண்ணி கரெக்டாக அவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார், பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ 7ஆம் வசனம் படிங்க. அந்த மாதிரி ஜெபிச்சிங்கன்னா, அப்பொழுது அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான, அல்லேலூயா. அரசாங்கத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு புத்தி கொடுப்பாரு, ஒரு ஆலோசனை கொடுப்பாரு. ஒரு சட்ட சிக்கல் வரும்போது நீங்கள் ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாத புத்தியை ஒரு லா சட்டத்தை கொடுப்பாரு. அல்லது பாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஆனால் இங்கே போட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் யார் புத்தி சொல்கிறாங்களோ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். மெயின் இருதயம் தான் முக்கியம்.
எத்தனையோ பேர் இருதயத்தில் கோளாறாகி தான் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, சமாதானம் இல்லாமல். அதுக்கு தான் குடிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, சிற்றின்பத்தை நாடி போகிறாங்க. இருதயத்தில் நிம்மதி இல்லாட்டினா தூக்கமே வராது, மெண்டல் பிடிச்ச மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிடுவான். அதனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் முதல்ல உங்களுக்கு எங்கே உண்டாகும்? இருதயங்களிலே உண்டாகும். உங்கள் சிந்தனையிலே ஒரு புதிய ஒரு உபதேசம், புதிய ஒரு வெளிப்பாடு, ஒரு புத்தி, எல்லா புத்திக்கு மேலான ஒரு புத்தி உங்களுக்கு உதயமாகும். அவருக்குள்ளாக உங்களை எல்லா நிலைமையிலையும் பாதுகாத்து கொள்ளும். கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளே உங்களை பாதுகாப்பு இருக்கும்போது உலகத்தில் எந்த தீய சக்தியும் உங்களை அழிக்க முடியாது. இயேசுவை அடிச்சுட்டு தான் உங்களை அடிக்கணும். இயேசுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அவரை அடிச்சுட்டு தான் உங்களை அடிக்கணும். அவரை அடிக்க முடியுமா? வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள பிசாசின் தலையை நசுக்கின சிலுவையிலே வெற்றி சிறந்த அவரை ஜெயிக்க யாரால் முடியும்? நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு. ஆகவே அப்பேற்பட்ட ஜெய வீரருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அவரை அடித்து தான் உங்கள்கிட்ட வரணும். உங்கள்கிட்ட வரவே முடியாது, அவரை அடிக்கவும் முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, பத்திரமாக இருப்பீங்க. உங்கள் இருதயம் நிம்மதியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எல்லா புத்திக்கு மேலான ஒரு ஐடியா புத்தி உங்களுக்கு உண்டாகும். லேலுயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பாஸ்டர்கிட்ட போங்கன்னு சொல்லலை. அவரும் சொல்கிறவரே ஒரு ஊழியக்காரர் தான். அவர் அதை மறைச்சி தேவனிடத்தில் சொல்லுங்கன்னு சொல்கிறார்ல, அதுதான் ஒரிஜினல் ஊழியக்காரன். நான் அப்படி தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை தேவன் பக்கம் தள்ளி விடுறதா நான் இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வாங்க, நான் தான் பாஸ்டர், நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன், இதை செய்வேன். என்கிட்ட உங்களை நான் இழுக்கக்கூடாது, இழுக்க மாட்டேன், இழுக்கக்கூடாது, அது தவறு. அப்படி தான் இன்றைக்குள்ள பாஸ்டர்கள் முழுவதும் ஜனங்களை தன் பக்கம் இழுத்து வச்சுருக்காங்க. பாஸ்டரை கடவுளாக நினைக்கிற அளவில் செஞ்சுட்டாங்க. அது தவறு. ஆதி அப்போஸ்தலர் அப்படி சொல்லலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள். தேவன் பெரியவர். நான் நாளைக்கு செத்துருவேன், என்ன செய்வீங்க? அதனால் தேவன் மாறாதவர். அவர் பக்கம் உங்களை தள்ளி விடுறேன். அவர்கிட்ட நீங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்கள், வேண்டுதலை பண்ணுங்கள். அப்பொழுது அந்த மாதிரி செஞ்சால் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். லேலுயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களுக்கு காத்துக்கொள்ளும்னு போட்டிருக்கு. அதான் 4ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்த நிம்மதி இல்லை. எங்கிட்டு போனாலும் மரண ஓலைகள், எங்கிட்டு பார்த்தாலும் விபத்து, எங்கிட்டு பார்த்தாலும் லஞ்சம், எங்கிட்டு பார்த்தாலும் விபச்சாரம், இந்த பக்கம் பார்த்தாலும் வேசித்தனம், எங்கிட்டு பார்த்தாலும் ஒரு நல்ல செய்தி இந்த உலகத்தில் இல்லை. சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க. லேலுயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே போட்டிருக்கு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்றது. ஸ்தோத்திரம் மிக முக்கியமானது. நீங்கள் தனியாக இருக்கும்போது எப்பயும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிசாசி நடுங்குவான். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தைக்கு பிசாசி நடுங்குவான். இயேசுவின் ரத்தம்னா நடுங்குவான். ஸ்தோத்திரம்னு சொல்கிறதே அவனுக்கு பிடிக்காது, ஆத்திரமாக வரும் அவனுக்கு. அதனால் ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்கிறாரு. லேலுயா. நீங்கள் வண்டியில் போகும்போது வந்தபோது சாப்பாடு சாப்பிடும்போது எந்த நிலைமையிலும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுல கஞ்சத்தலை வைக்காதீங்க. எப்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பார். அவர் துதிக்கும் துதி எப்போதும் உங்கள் வாயில் இருக்கட்டும். உதவிகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவருக்கு முன்பாக செலுத்த கடவோம். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நமக்கு தருவாராக. ஆதி கிறிஸ்தவர்களின் ஜெபங்கள் என்ற தலைப்பில் முதலாவது ஒருமன ஜெபமாக இருந்தாங்க. ரெண்டாவது ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குனாங்க. மூன்றாவது தேவ ஊழியர்களுக்காக ஜெபிச்சாங்க. நாலாவது எந்த நிலைமையிலும் எந்த சோதனை வந்தாலும் தேவனிடத்திலே கவலையை கஷ்டங்களை ஒப்புவிச்சாங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் சந்தோஷமும் அடைஞ்சாங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வீடியோ மூலமாக யூடியூப்பில் கேட்குற அநேக தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.